ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது உண்மையில ரொம்ப எஃபெக்டிவா இருந்துட்டு. ஸோ ஐ வாண்ட் ஷேர் தட் வித் யூ டூ. அண்ட் பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஆயில்ஸால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கா? லைக் வந்துட்டு ஹேர் ரொம்ப கிரீஸி ஆயிரும், ரொம்ப வந்துட்டு லைக் சம்வாட் பிசுபிசுன்னு இருக்கும், அந்த மாதிரி. சேம் திங் ஐ வாஸ் ஃபேசிங். அண்ட் அதனால நான் ஆயில் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஹேர் க்ரோத்துக்கு வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டா நான் ஹேர் சீரம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் யூஸ் பண்ற ஹேர் சீரம் இந்த பில்கிரிமோட அட்வான்ஸ்ட் ஹேர் க்ரோத் சீரம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த சீரம் நான் எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லிடுறேன். ஸோ யூஸ்வலா எனக்கு ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப கிரீஸியா, சம்வாட் ஸ்டிக்கியா அப்படி ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் எனக்கு வந்துட்டு சம்திங் லைட் அண்ட் ஸ்கேல்ப்ல ஈஸியா பெனட்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுச்சு. ஸோ அதனாலதான் நான் ரிசர்ச் பண்ணி இந்த சீரம் ஃபைனலா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் நிறைய சீரம்ஸ் இருக்கு. அண்ட் எதுக்கு இது பர்டிகுலரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுல வந்து டபுள் ஹேர் க்ரோத் பூஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ரெடன்செல் அண்ட் அனகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல வந்து கெபிலா ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து உங்க ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும், உங்க ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன். அண்ட் இந்த சீரம்ல 90% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. லைக் ரோஸ்மெரி வாட்டர் அண்ட் கொரியன் பிளாக் ரைஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப லைட்னால நம்ம ஹேர்ல வந்து ஈஸியா பெனட்ரேட் ஆகி நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதோட டெக்ஸ்சர் கூட ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் ஸோ இது லிட்டரலா தண்ணி மாதிரி தான் இருக்குது. மெயின் திங் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் இது எதுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இதுல வந்து ரெடன்சல் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது வந்து நம்ம ஹேர் க்ரோத் பேஸ பூஸ்ட் பண்ணிட்டு நம்ம முடி உதிர்றத வந்துட்டு கொஞ்சம் தடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அனகன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் நியூ ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி இது எதுலலாம் வேலை செய்யணும் பார்த்தா, ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், தென் நியூ ஹேர் க்ரோத், ஹேர் வால்யூம், ஹேர் ஸ்ட்ரென்தன். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒன் சீரமே பெனிஃபிட்டா இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். ஸோ இது வந்து மேஜிக் சீரம் கிடையாது. ஸோ இது ஒர்க் பண்ணணும்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 month யூஸ் பண்ணணும். ஆனா ஒரு 14 daysலயே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ், லைக் விசிபிளா ரெடியூஸ் ஆகுறது வந்து தெரியும். அண்ட் 28 daysல நம்மளுக்கு வந்து புது பேபி ஹேர் க்ரோத் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ரிசல்ட்டை பார்க்கணும்னா யூ ஜஸ்ட் கான்ட் எக்ஸ்பெக்ட் இட் இன் அ வீக் ஆர் ஓவர் நைட், பட் யூ ஹேவ் டு யூஸ் இட் லைக் ஃபார் லிட்ரலி அ மந்த். நெக்ஸ்ட் இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எந்த டைம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு லிட்ரலி தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கேல்ப். ஸோ இது ஸ்கேல்ப்ல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு லைக் ஒரு டிராப்பரை ஃபுல்லா, ஸோ ஒரு டிராப்பரை ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஸோ இப்படி ஜென்டலா மசாஜ் பண்ணி விடணும். ஸோ இது வந்துட்டு நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஹேரை விட்டுட்டு ஹேரை பிரைட் பண்ணிட்டு தூங்கலாம். நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். ஸோ 1 monthல நம்ம ஹேர் க்ரோத்தும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எஸ், இட்ஸ் ரியலி எஃபெக்டிவ். அண்ட் நான் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இட் ஹஸ் ரியலி ஒர்க்டு ஃப்ரம் மீ. அண்ட் என்னோட கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.